சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். இப்ப நாம ஒரு சூப்பரான ரகசியம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, உலக அதிசயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்துல நம்பர் 1 அதிசயமா இதுதான் வரணும் நியாயப்படி. அது என்ன அப்படின்னா, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு இறந்த கிருஷ்ணருடைய இதயம் இன்னும் துடிச்சிட்டு இருக்குது பூரி ஜெகநாதர் கோயில்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லை, நிஜமாகவே அங்க அந்த சிலை இருக்குது இல்லையா, மரத்தினால செஞ்சிருப்பாங்க சிலை. ஸோ அந்த சிலைக்குள்ள இன்னும் அவருடைய இதயம் இருக்குது. அந்த மரம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மாத்துவாங்க இல்லையா. ஸோ அப்ப வேற மரத்தினால அதே மாதிரியே செய்வாங்க. செய்யும்போது அந்த நெஞ்சு பகுதியில வந்து அந்த இதயம் இருக்குதுன்னு நம்பப்படுது. யாருமே பார்த்ததில்லை. அதை எடுத்து இதுல வைப்பாங்க. அதை எப்படி பார்க்காம வைப்பாங்க அப்படின்னா, அப்ப அந்த ஏரியா ஃபுல்லா அந்த ஸ்டேட்டுக்கே பவர் கட்டா இருக்குமா. இருட்டுல போறது மட்டும் இல்ல, கண்ணை கட்டிட்டு வேற போவாங்களாம். ஒரு 4-5 பூசாரிகள் உள்ள போய் அதை எடுத்து அந்த மந்திரம் சொல்றது எல்லாத்தையும் சொல்லி இன்னொரு இதுல வச்சுட்டு வந்துருவாங்க. வச்சுட்டு அந்த பழைய சிலை எடுத்துட்டு அந்த புது சிலை வச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அதிசயமாக பார்க்கப்படுது. இதை வந்து பண்ற அந்த பூசாரிகளை கேட்கும் பொழுது அது வந்து அந்த துடிப்போட இருக்கிறத எங்களால உணர முடியுது. ஒரு ஒரு மலர் மாதிரி இருக்குது. ஒரு உயிரோட்டமான ஒரு ஒரு அந்த கறி எல்லாம் இருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஆட்டுக்கறியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும், ஒரு உயிரோட்டமா இருக்கிறது தெரியும்ல, அப்படித்தானே இருக்கும் இதயமா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒரு தடவை வந்து இந்த மாதிரி மாத்துவாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் தான் அதை செய்யணும். அந்த மரத்தை செய்யறதுக்கு ஒரு ஜாதி, இதை மாத்துறதுக்கு அது பூசரி பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் பல ஸ்டேட்ல இருந்து வருவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இது அந்த கோயில்ல வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கு. பூரி ஜெகநாதர் கோயில், அதுல இதுவும் ஒரு விசேஷம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, கூட்டம் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஒரு நாள் முன்ன வரும் பின்ன வரும். நம்ம வீட்டிலேயே சமைக்கிறது வந்து ஒரு நாள் பத்தாம போகுது, ஒரு நாள் மீண்டு வீணா போகுது. ஆனா அங்க ஒரு தடவை கூட அதிகமா மீந்ததும் கிடையாது, பத்தாம போனதும் கிடையாதாம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி அந்த பக்தர்களுக்கு சமைக்கிற உணவா பிரதர்? பக்தர்களுக்கு அந்த பிரசாதம் பண்றாங்க இல்லையா. ஸோ அது ஸோ அங்க வந்து மண்பானையில வச்சு கொடுப்பாங்க, சின்ன சின்ன இதுல வச்சு கொடுப்பாங்க. சமைக்கிறதே பார்த்தா வித்தியாசமா தான் சமைப்பாங்க. ஒரு மண்பானை, அதுக்கு மேல ஒரு மண்பானை, அதுக்கு மேல ஒரு மண்பானை, அதுக்கு மேல ஒரு மண்பானை வச்சு கீழே தீ மூட்டுவாங்களாம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வேகுமா. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் எப்பயும் கீழே இருக்கிறது தானே வேகும், அது மேல இருக்கிறது தான் வேகுமா. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அங்க பூரி ஜெகநாதர் ஆலயத்துல வந்து அந்த கொடி தினமும் கைட்டி மாத்துவாங்க. பூசாரி ஏறி மாட்டுவார். ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஊர் பூசாரிகள்லாம் மேல ஏறிடுவாங்களா? ஆனா ஏறுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது கும்பாபிஷேகத்துக்கே ஏறுறாங்கல்ல, அதுவே பார்க்க பயமா இருக்கும், எப்பறம் அது மேல ஏறுறாங்கன்ட்டு. அவர் வந்து கோயில் மேல ஏறுவார். கோயில் மேல எதுவுமே பிடிமானம் இல்லாம அந்த கோயில்ல இருக்கிற சில சிலைகளை பிடிச்சி ஏறி மேல போய் வச்சுட்டு வணக்கம் செலுத்திட்டு பழைய கொடியை கழட்டிட்டு வருவார். தினம் பண்ணுவார். அப்படி ஒரு நாள் பண்ணலனாலும் 12 வருஷமா ஏதோ மூடி இருக்கணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. அதனால அதையும் மாத்திடுவாங்க, என்ன வெயில் என்ன மழை அடித்தாலும். அடுத்தது, அந்த பூரி ஜெகநாதர் கோயில் வந்து கடல் ஓரமா இருக்குமா. அதுல அந்த கோயிலுக்குள்ள போற படிக்கட்டு இருக்குது இல்லையா, கடலை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த நுழைவாயில். அப்ப போகும்போது அந்த ஒரு படிக்கட்டுல கால் எடுத்து வச்ச உடனே அந்த கடல் சத்தம் ஃபுல்லா கேட்காதான். அடுத்த படிக்கட்டுல கீழே வந்து அப்படியே கப்புன்னு கேட்குமா ஃபுல்லா. கொஞ்சமா தானே குறையும், அங்க ஃபுல்லாவே டக்குன்னு அடுத்த படிக்கட்டுல காணாம போயிடுதான். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, காத்து இப்படி அடிச்சா இப்படிதானே கொடி பறக்கும், இந்த சைடு தானே பறக்கும். ஆனா அங்க காற்றுக்கு எதிர் திசையில பறக்கும். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அங்க நடந்துட்டு இருக்குது. பறவைகள் ஒண்ணு கூட அங்க வந்து உட்காராதான் அந்த கோபுரத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிறப்பு அம்சம் இருக்குது. பட் நம்ம பார்க்க வர்றது மெயின் வந்து இந்த இதயம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது இந்த விஷயம்தான்.
அது என்ன பொருள், எப்படி இத்தனை வருடம் துடிச்சிட்டு இருக்குதா, உண்மையிலே இதயம் இருக்குதா? ஏன்னா அது புராண கதை வேற அதுக்கு ஆதாரமா இருக்கு. புராண கதையில என்ன வருதுன்னா, யாதவர்கள்லாம் கடைசியில ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்கும்போது வயதான காலம் கிருஷ்ணருக்கு. ஸோ அப்ப போய் அவர் பாட்டுக்கு ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துடுறாரு. அப்போ ஒரு வேடன் வந்து தவறுதலாக எதையோ எய்ம் பண்ண போய் அவருடைய காலில் வந்து காலில் பட்டு அவர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு அந்த தீயிட்டு எரிக்கும் பொழுது பாண்டவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்க எரிய வச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா, திரும்பி பார்க்காம போகணுன்றதுதான் இந்து மதத்துடைய சடங்கு. போயிடுறாங்க. அந்த வேடன் மட்டும் அங்கேயே இருக்கிறான். பெரிய ஆச்சரியம், உடம்பு எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு, இதயம் மட்டும் அப்படியே இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் எடுத்து எடுத்து நெருப்புல வைக்கிறான் 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 வைக்கிறான், ஒண்ணுமே ஆகலையா. அது ஏதோ ஒரு உலோகத்தினால ஆன இதயம் மாதிரி இருந்துதான். ஸோ அந்த இதயம் தான் இப்ப அது ஏதோ ஒரு பாக்ஸ்ல வச்சு அது ஒரு ராஜாவுக்கு கடிச்சு அது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கோயில்ல வச்சதாக அது ஒருத்தருக்கு கனவுல வந்து சொல்லி இந்த மாதிரி வச்சதாக வருது. இப்ப வரைக்கும் அது தொடருது. ஸோ இது வந்து பெரிய புரியாத புதிராக இருக்குது. இதுல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நம்ம ஜென்ரலாகவே எல்லா பைபிள் பற்றி பேசினாலும், குரான் பற்றி பேசினாலும், ராமாயணம் மகாபாரதம் பற்றி பேசினாலும் அது உண்மையில் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். அது நடக்கலன்றதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் யோசிக்க தேவை. அதுலயே பார்த்தாலே தெரியும் நிறைய விஷயங்கள். பாயசம் குடிச்ச உடனே குழந்தை பிறக்கிறது, 10 தலை தூக்கிட்டு ஒருத்தன் அலையிறது ராவணன்ட்டு. அங்க மோசஸ் பாத்தீங்கன்னா கடலே ஒருத்தனுக்காக பொழக்கிறது. இங்க கிருஷ்ணர் பிறந்த உடனே அப்படியே டமால்னு ஜெயில் கதவு திறக்கிறது. எல்லாம் அப்படியே இது எதுவுமே நம்புற மாதிரியே இல்லைல்ல. அதனால நீங்க பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்ல. இவங்க உண்மையில நடந்துச்சுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்க நம்ம சாதாரணமாவே சொல்லிடலாம் பிரதர், இது வந்துட்டு கதைகள் நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. பட் அதையும் மீறி சில உதாரணங்கள், சாட்சிகள் தராங்க. இங்க இது நடந்திருக்கு, அனுமருடைய பாதம் இருக்கு, ராமர் பாலம் இருக்கு, அப்படிங்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு டவுட். அப்ப நம்பணும்னு நினைக்கிறவங்க அதை நம்பிக்கலாம், நம்ப கூடாதுன்றாங்க. இப்படி வந்துருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த விஷயத்துல கால் பாதம் இருக்கு இல்லையா, காலுடைய பாதம் இந்த பக்கம் இங்கதான் அம்பு தைக்குது. இங்க அம்பு தைச்சு ஒருத்தங்க இறப்பாங்களா? இல்லையா? காலை எடுத்தா கூட இறக்க மாட்டாங்க யாரும். அங்கேயே யோசிக்கணும் இல்லையா? சரி, அடுத்தது அப்படி ஒரு அதிசய பிறவியாக அவர் இருந்தால் கிருஷ்ணர் வந்து ஒரு விதத்தில் நம்பர் 1 தான். அது இவங்க சொல்ற அர்த்தத்துல கிடையாது. உண்மையில மகாபாரதத்துல சொன்ன கிருஷ்ணருக்கும் ஒரிஜினல் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரிஜினல் கிருஷ்ணர் சொர்க்கத்துல வாழ்ந்தார். அங்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்காது, மகாபாரத யுத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது நடந்தது சத்தியுகத்தில். ஆனா இவங்க துவாபர யுகத்துல நடந்த மாதிரி எழுதிட்டாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து குழந்தைய எல்லாரும் மாதிரியும் தான் பிறக்கிறார், எல்லாரும் மாதிரியும் தான் வளர்றார், எல்லாரும் மாதிரியும் தான் வயசாகிறார். இப்ப இதெல்லாம் நார்மலா நடக்கும் பொழுது இதயம் மட்டும் எரியாம இருக்குதா? இன்னொரு விஷயம், இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா அப்ப அவர் இறக்கவே இல்லைன்னு தானே அர்த்தம். ஒருத்தர் இறந்துட்டாரா இல்லையான்றதை இதயத்தை வச்சுதானே கண்டுபிடிப்பாங்க. இல்ல இதய துடிப்பு இருந்தா நாடி கரெக்டா இருக்கும், அப்ப உயிரோடு இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இதை யோசிங்கன்றதுக்காக தான் அந்த கதை அதுல இருக்குது. அது புரிய மாட்டேங்குது. அதுல என்ன அர்த்தம், எதுக்காக இது நடக்குது நடைமுறையில? இப்ப எப்படி புராணத்திற்கு கதைகள்ல சில ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கோ, அதே மாதிரி நடைமுறை சடங்குகள் இருக்குது இல்லையா, அதுலயும் ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்ன அது அப்படின்னா, அந்த இதயத்தை எடுத்து ஒரு சிலையில வைக்கிறாங்க. அந்த சிலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வந்து அது வீணா போகும் மரம்னால. அதுக்கு அடுத்தது வேற ஒரு மரத்தினால செஞ்சு வைக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு மரம் இப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஆனா முதல்ல கோயில் கட்டும்போது இப்படி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி வைக்கும் பொழுது இருந்த மரத்துடைய தரத்துக்கும் இப்ப இருக்கிற மரத்தின் தரத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அப்ப இருந்த அந்த உறுதித்தன்மை அதெல்லாம் இப்ப இருக்காது. ஜென்ரலாவே சொல்லுவாங்க, அப்ப இருந்த தேக்கெல்லாம் அதெல்லாம் வேறங்க, இப்ப இருக்கலாம் அது கிட்டே வராது. மனித உடல் மாதிரி தான் இல்லையா, உடல் மாதிரி இல்ல, மனித உடலுடைய நினைவாதானே அங்க சிலைய வைக்கிறாங்க இல்லையா. அப்ப அதே மாதிரி மனித உடல்
கிருஷ்ணருடைய உடல் அவர் முதல்ல கிருஷ்ணரா பிறக்கும் பொழுது இருந்த உடல் அதோட யாருடைய உடலுமே கம்பேர் பண்ண முடியாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கீதையின்படி அல்லது வைஷ்ணவர்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆத்மா இதயத்துல இருக்குது, உயிர் இதயத்துல இருக்குது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆத்மாவே வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு கீதையில இருக்கு. அதுதான் முக்கியமானதே, அதுல முக்கியமான சாரமே அதுதான். வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. இவங்க இதயத்துல ஆத்மா இருக்கிறதாக நம்புறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதயமும் இன்னும் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணர் இறந்துட்டதான் நம்ப விரும்பல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணருடைய ஆத்மா இறக்கலன்னு காட்டுறதுக்காக ஆத்மா இருக்கிற இடமான இதயமும் இன்னும் இறக்கல அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் சாதாரண ஒரு மனிதனாக பிறந்தவர், அவருடைய நினைவாக ஒரு சிலையை நீங்க வச்சிருக்கிறீங்க. அடுத்து அவர் இறந்துட்டார், ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு சிலையை வச்சு அந்த அதே ஆத்மா, அதாவது உயிர், அதை எடுத்து மறுபடியும் வைக்கிறீங்க. ஸோ நம்ம உடம்பு அப்படிதான், ஒரு ஜடம் தான். அந்த ஆத்மா இருக்கும்போது தான் இது உயிர் பெறுகிறது. அது போயிடுச்சுன்னா இது ஒரு ஜடம் தான், பிணம் தான், அழிஞ்சு போயிடும். அப்ப இது எங்க நடக்குது, ஜெகநாத் புரியில நடக்குது. அது எங்க இருக்கு, இந்த பூமியில தான் இருக்குது. அப்ப இதே பூமியில் கிருஷ்ணருடைய ஆத்மா வெவ்வேறு உடலை எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா அதோடைய அர்த்தம் இல்லையா. இதே பூமியில இருக்கிற இந்த பஞ்ச தத்துவத்தினாலான மரத்தை வச்சுதான் நீங்க அதை செய்றீங்க. அதே பஞ்ச தத்துவத்தினாலானதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ள அந்த ஆத்மா இருந்துகிட்டே இருக்குது, எங்கேயும் போகலன்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம் அதுல இருக்குது. சூப்பர் பாயிண்ட் பிரதர். தெரியாமலே கூட்டமா போறாங்க. அது இப்ப என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்குது. அத்திவரதர் கோயில் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயில் குளத்து கீழே சேர்த்து கீழே இருக்கும் அந்த டப்பா, அதுக்குள்ள இருக்கும் கிருஷ்ணருடைய சிலை. அதை எடுத்து கிளீன் பண்ணி அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணி பயங்கரமா, எங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிற கூட்டம் ஃபுல்லா இங்கதான் வரும் அத்திவரதரை பார்க்கறதுக்கு. 40 நாள் ஃபங்க்ஷன். அந்த 40 நாள் எங்க இருக்கிற கூட்டமும் அங்கதான் இருக்கும். அப்ப இது அதோட மறுபடியும் எடுத்து அந்த 40 நாள் முடிஞ்சோடனே மறுபடியும் அதே பாக்ஸ்ல வச்சு அதே குளத்துக்குள்ள போட்டு விட்டுறான். அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த காலச்சக்கரம் 5000 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற விஷயத்த அங்க 40 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணராக பிறந்தது, கிருஷ்ணர் தான் முதலாக சொர்க்கமாக தான் ஆரம்பத்தில் இந்த பூமி இருக்கும், சத்தியுகம். அடுத்தது திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், மொத்தமா சேர்த்து 5000 வருடம் தான். வேதங்கள்ல தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம் போட்டிருக்கு. எழுதியது மனிதர்கள், தப்பு இருக்கதான் செய்யும். ஆனா நாம சொல்றது மனிதர்கள் எழுதிய வேதத்தின் ஆதாரத்தில் கிடையாது. கடவுளே நேரடியாக கலியுகத்தில் கடைசியின் ஒரு வருடம் இந்த பூமிக்கு வந்து சொல்ற. அப்படி அவர் வரவே இல்லை அப்படின்னா கடவுளுக்கு எதுக்கு மகிமை? உங்களுக்கு தெரிஞ்சதைத்தான் அவர் சொல்ல போறாருன்னா அதுக்கு அவர் வர வேண்டிய அவசியம் தான் என்ன? கல்கி பகவான் வருவாரு, இயேசுவின் 2ஆம் வருகை சொல்றாங்கல்ல. ஆனா கிருஷ்ணரும் வரமாட்டாரு, இயேசுவும் வரமாட்டாரு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு எங்கேயும் பறந்தெல்லாம் போகல, மீண்டும் மீண்டும் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுதான் அந்த கோயில்ல பூரி ஜெகநாதர் ஆலயத்துல உள்ள சிறப்பு. அந்த மிகப்பெரிய உண்மையை அது சொல்லுது. ஆனால் மறுஜன்மம் எடுத்து கடைசியில அவருடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அத்திவரதர் கோயிலுக்குள்ள 40 வருடத்தின் இறுதியில அந்த சேத்துக்குள்ள இருக்கும்போது அது எப்படி இருக்கு, அந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சேத்துக்குள்ள மூழ்கி இருக்குது. கிருஷ்ணர் மட்டும் இல்ல, கிருஷ்ணரோட வாழ்ந்த அத்தனை பேரும் இந்த கலியுகத்துல. அது வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான், நாம தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் கடவுள் வர கடைசின்னு ஒரு வருடம். இப்ப நம்மை எடுத்து குளிப்பாட்டுற அங்க அதை எப்படி குளிப்பாட்டி
கிளீன் பண்ணி அபிஷேகம் அலங்காரம் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்மை குளிப்பாட்டுற. நம்மை அப்படின்னா ஆத்மாவை குளிப்பாட்டுற. ஏன்னா நீ அழியக்கூடிய உடம்பே கிடையாது ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா இன்னைக்கு அழுக்காயிடுச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சொர்க்கத்தில் அது இருக்கவே இருக்காது. கடவுளுக்கு ஈக்குவலா, சிவபெருமானுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருக்கும். கடைசியில வர்றது சிவபெருமான். அவரை தான் அல்லா பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அதனால்தான் சிவனுக்கு மட்டும் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்குது. மற்ற எல்லாருக்கும் மனித உருவம் இல்லையா? இப்போ அந்த லிங்கத்துடைய அர்த்தம் என்னன்னா, இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். கண்ணுக்கு தெரியாத ஒளிப்புள்ளி தான். ஆனா பூஜை பண்ணா கொஞ்சம் கண்ணுக்கு தெரியிற பொருள்ல தான் பண்ண முடியும். அதனால பெருசா வச்சிருக்கிறாங்க. கீழ்பாதி என்னன்னா, இவரு கடைசியில ஒரு வயோதிகர் உடல்ல வர, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக சிவன் பேசி கலியுகத்தில் இருக்கும் அழுக்கான மனிதனை சத்தியுக ஸ்ரீ நாராயணனாக மாற்றுறார். எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனா யார் அதை முழுசா உள்வாங்கி உடல் என்பதையே முற்றிலும் மறக்கிறாங்களோ, எப்படி மறக்கிறாங்க அப்படின்னா, நான் உடம்புன்றதை மறந்து ஆத்மான்னு உணர்றது. சொர்க்கத்துல அப்படிதான் இருக்கும். அங்க அவ்வளவு அழகாக ஆண்களும் பெண்களும் இருந்தா கூட கொஞ்சம் கூட அவங்க மனம் சலனம் ஆகாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கவனம் எல்லாம் புருவ மத்தியிலே இருக்கும். அங்க இருக்கிற ஆத்மா தான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே அங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அதே மாதிரி தன்னையும் ஆத்மான்னு உணர்வாங்க. ஸோ ஆத்மா நானுன்ற உணர்வு இருக்க இருக்க சதா ஆனந்தமும் அமைதியும் ஒரே சீராக இருக்கும். சுத்தி என்ன நடந்தாலும் அங்க எதுவும் துக்கம் நடக்க போறது இல்லை. ஒருவேளை அப்படியே நடந்தா கூட அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் அங்க எதுவும் நடக்கிறது இல்லை. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். அதுல உங்களுடைய கவனம் இருக்கும்போது அப்படியே இருப்பீங்கன்ற. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சக்தியை இழக்க இழக்க அந்த கான்சென்ட்ரேஷன் பவரும் குறைய ஆரம்பிக்கும். அப்பதான் 2500 வருடம் கழிச்சு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா, கவனம் வெளியில போக ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி உள்ள வரவே இல்லை. நான் ஆத்மான்றதுலே வரல. வெளி உலக விஷயத்துல மயங்கிடுறாங்க. அப்ப கண்ணுக்கு தெரியிற உடம்பு தான் அவங்க கண்ணுக்கு தெரியுதே தவிர கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா நானுன்றதே மறந்துடுறாங்க. அதை இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா ஆத்மான்றதை மறந்ததுனாலதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்துட்டீங்க. உடல்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த உடல் உணர்வை அறுத்தெறியுங்கள் அல்லது உடையுங்கள். அதுதான் இந்து தெய்வத்துல மயான கொள்ளையில பாத்தீங்கன்னா அம்மனுடைய சிலைய இதாலே பண்ணி வச்சிருப்பாங்க. மண்ணுனாலே தரையில படுத்துட்டு இருக்கிற மாதிரி. அது மேல ஏறி மெரிப்பாங்க எல்லோரும். ஏன்னா எப்ப மனிதன் இந்த தேக உணர்வை உடைக்கிறானோ, தேகம் என்பதை மறக்கிறானோ, ஆத்ம உணர்வில் நிலைக்கிறானோ, அப்பதான் பூஜைக்கு தகுந்த அம்மனாக அவன் மாறுறான். அந்த ஞானத்தை தான் இறைவன் இப்ப கொடுக்கிறேன். ஆத்மான்னு மீண்டும் பரமாத்மாவாகிய என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்க. யாரை பார்த்தாலும் பரமாத்மாவுடைய நினைவு கட்டாகாம பார்த்துக்கோங்க. ஏன்னா இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி நிரம்பும். சக்தி குறைஞ்சதுனாலதான் புத்தி வெளியில போயிடுச்சு. வெளி உலக கவர்ச்சி, மயக்கம். அந்த மயக்கத்துடைய உச்சம் காமம். அதனாலதான் காமம் மகாசத்ருன்னு. இதுல இருந்து விலகணும் அப்படின்னா ஆத்மா. அப்ப பாருங்க, முதல்ல மனிதனுடைய மிக நாகரிகமான பார்வை ஆத்மாவை பார்க்கறது. ஸோ அதுக்கப்புறம் முகத்தை பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பை பார்க்க ஆரம்பிச்சான். அதோடைய காரணமாக இன்னைக்கு காமம் இல்லாம யாராலையும் இருக்க முடியல. பாதிரியார்களா இருக்கட்டும், துறவிகள் இருக்கட்டும், எல்லா மதத்தினரும் விழறாங்க. குழந்தை, வயசானவங்க யாரையுமே பார்க்கறது கிடையாது. சட்டமும் வேற வழி இல்லை. எல்லாரையும் புடிச்சா ஜெயில போட முடியும்னு அவங்களும் தளர்த்திக்கிட்டாங்க. கடைசியில கோர்ட்டு கேஸ், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்காது. அந்த உலக அழிவுலாம் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த நேரம் தண்டனை கொடூரமாக இருக்கும். அந்த தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்குத்தான் சிவபெருமான் சொல்றார், சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டும், அவங்கவுங்க செய்த பாவத்துக்கான தண்டனை அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும். கிருஷ்ணர் எப்படி கடைசியில மரத்துல உட்கார்ந்து என் நினைவில் அமர்ந்தாரோ அந்த மாதிரி என் நினைவில் இரு. உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, இறைவன் நினைவிலே எல்லா காரியத்தையும் யாருக்கும், இந்த உடலுக்கும் எனக்குமே சம்மந்தம் இல்லை, இறந்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க.
வெறும் ஆத்மா நான் நாராயணன் ஆகிறதுக்கு தகுதி பெற்று கொண்டு இருக்கிறேன் இப்ப. ஸோ அதைத்தான் இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ல இருக்கு. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இறைவனுடைய நினைவு சதா இருந்துகிட்டே இருக்கணும். அழியாம இருக்கிறது ஆத்மா. அந்த அழிவற்றவன் தான் நான் என்ற உணர்வு இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். ஸோ இதை இறைவன் பிரம்மா வாய் வழியாக சொல்றார். சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி பிரம்மாவுடைய வாய் தான். மேல் பகுதி தான் இந்த லிங்கம் ரூபம். கீழ்ப்பகுதி வந்து கோமுகின்னுவாங்க, பசுவின் வாய். ஸோ பசு உடம்புல இறைவன் வர்றது கிடையாது. பசுவுக்கு ஞானம் கொடுக்க முடியாது. மனித உடலில் வருகிறார். மனிதனுடைய குணம் விலங்கு மாதிரி ஆயிட்டதுனால விலங்கு காட்டிட்டான். ஸோ இப்ப இறைவன் நினைவிலே இருக்கணும், ஆத்மான்ற உணர்விலே இருக்கணும். அப்படி இருக்க முடியுதான்னு செக்கும் பண்ணுவார். சும்மா அப்படியே சொர்க்கத்துக்கு போக விட்டுற மாட்டார். இந்த ஞானத்தை எடுத்துட்டாலே, பிரம்மகுமாரி ஆகிட்டாலே, குரான்ல இருக்கவன் அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவாரா சோதிக்காமல்? அப்ப சீதைக்கு அக்னி பரீட்சை வச்சுதானே மகாராணியை ஏத்துக்கிறார் ராமர். அப்ப இங்க வைக்கக்கூடிய அக்னி பரீட்சை தான் காமம்ன்ற அக்னி, கோபம்ன்ற அக்னி, பற்று, பேராசை, அகங்காரன்ற அக்னியை நீங்க கடந்து வரணும். ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, வேற யாருக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற உணர்வுல இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுவார். ஸோ காமத்தை தூண்டக்கூடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஞானத்தை எடுத்த பிறகுதான் அது பயங்கரமாக வரும். அப்பவும் இறைவன் நினைவுல ஆத்ம உணர்வுல இருக்கிறீங்களான்னு செக் பண்ணார். அப்பதான் உங்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடக்கும். கொலை பண்ணலாமான்ற மாதிரி கோபம் வர்ற மாதிரி விஷயம் நடக்கும். அப்பயே அமைதியா இருக்கிறீங்களான்னு, மனதுல கூட சலனமாகாம இருக்கிறீங்களா? இதெல்லாம் எப்ப சாத்தியம் தெரியுமா? நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு நினைத்தால் சாத்தியம், இல்லைன்னா இதைத்தான் வந்து சிவன் கிட்ட பார்வதி கேட்பாங்க. நீங்க மட்டும் சாகாம இருக்கிறீங்க, நாங்க மட்டும் செத்துக்கிட்டே இருக்கிறோம், உங்களை மாதிரியே இருக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுங்க. அவர் அழைச்சிட்டு போறார் அமர கதை சொல்றதுக்கு. அமர்நாத் புகையை நோக்கி அழைச்சிட்டு போறார். ஸோ அமரன்னாலே மரணமற்றவர்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு இன்னொரு பேர் அமரலோகம். ஸோ அப்போ போற வழியில என்ன பண்றாரு? விபூதி அழைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே ருத்ராட்ச கொட்டை தூக்கி போடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே கழுத்துல இருக்கிற பாம்பு தூக்கி போடுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே திரிசூலத்தை விட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனவுடனே ஜடாமுடியை கழட்டி கங்கையை இறக்கி விட்டுறாரு. பார்வதிக்கு திக்குன்னு இருக்குது. நீங்க என்னையும் தியாகம் பண்ண போறீங்களோ? அவர் சொல்றாரு, உன்னை நான் தியாகம் பண்ண முடியாது. ஒரு உயர்ந்த இலக்கை அடையணும் அப்படின்னா நமக்கு பிரியமானதை அத்தனையும் இழக்கணும். உயர்ந்த இலக்கு எது? சொர்க்கத்தின் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி. அதை அடையணும்னா இங்க இருக்கிற அனைத்தையும் இழக்கணும். அதுக்கு உடல்ன்ற உணர்வை வந்தால் போதும். நம்ம உடல் உணர்வுல தான் இருக்கிறோமா இல்லையான்றது காமத்தை தூண்டக்கூடியவர்கள் வரும்போது தெரியும். சின்ன காம சலனம் வந்துச்சுன்னா உடல் உணர்வுல தான் இருக்கிறீங்க. சின்ன கோபம் வந்தா உடல் உணர்வுல தான் இருக்கிறீங்க. பற்று வந்துச்சுன்னா உடல் உணர்வுல தான் இருக்கிறீங்க. அவருடைய ராஜ்யம் தானே, கிருஷ்ணருடைய ராஜ்யம் கண்ணு முன்னாடி அழியும் போது அவர் பாட்டு கம்முன்னு உட்கார்றாரு. அதோடைய விஷயம் என்ன? இறைவன் நினைவுல உட்கார்ந்துட்டார். எதையும் மாற்ற முடியும். இது உலக அழிவுக்கான நேரம். ஸோ கிருஷ்ணர் வந்த உலக அழிவுக்கு பிறகு ஆளிலையில வந்தார், கடல்ல மிதந்துக்கிட்டு அப்படின்ட்டு இருக்கும். அப்ப இதுக்கு அடுத்த காட்சி அது. இங்க இறக்குறாரு இல்லையா, இறந்த பிறகு மீண்டும் வருகிறார் புது உலகத்தில், சொர்க்கத்தில் வராருனார். ஆளிலையில வரல, தாயின் கர்ப்பத்துல தான் பிறக்கிறாரு. அது கால் மேல கால் போட்டு கால் மேல கால் போட்டு கட்டை விரல சூப்பிட்டு வருவார். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, கர்ப்பம் வந்து மாளிகையாக சொர்க்கத்துல இருக்கும். அந்த கர்ப்பத்துடைய ஷேப்பா அப்படி காட்டுறாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க உள்ள துடிச்சிட்டு இருப்பாங்க, முன் ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கான காட்சி. அப்ப அவர் எப்படி தப்பித்தாருன்னா, இங்க இருக்கிற அனைத்துல இருந்தும், என் ஜாதி கிடையாது, என் மதம் கிடையாது, என் குடும்பம் கிடையாது, எதுவும் கிடையாது, நானும் சிவனும் மட்டுமே இருக்கிறோம். முழு சரணாகதியில இருக்கிற அப்படி ஆகிறவங்க தான் சொர்க்கத்தின் தேவதைகள். அப்படி நம்மை ஆக்குறவர் தான் கடவுள், கிருஷ்ணர் கிடையாது. அப்படிங்கிறதுக்கான நடைமுறை உதாரணம் ஜெகநாத்புரி அந்த கோயில்.
பூரி ஜெகநாதர் ஆலயம் இல்லையா? அவர் இங்கேயே தான் இருக்கிறாரு, அவருடைய ஆத்மா இன்னொரு உடலை எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப சாதாரண மனிதன் இல்லையா? உயர்ந்த மனிதன் ஆரம்பத்துல, ஆனாலும் மனிதன் தான். எவ்வளவு உயர்ந்தவரா இருந்தாலும் மனிதன் தான். கடவுள் ஒருத்தர் தான். அவர் பிறப்பிறப்பில் வராதவர். கடைசி 100 வருடம் அதுவும் தாயின் கர்ப்பத்துல வரல. டைரக்டா ஒருத்தர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார். தாயின் கர்ப்பத்துல போயிட்டாலே எல்லாம் மறந்துடும். அதனால்தான் கிருஷ்ணருக்கு அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அவர் தான் முன் ஜென்மத்துல கிருஷ்ணரா இருந்தோன்னு தெரியாது. அப்புறம் 5000 வருடம் கழிச்சு எப்படி ஞாபகம் வரும் இல்லையா? இதை நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாம். கிருஷ்ணராக, ராமராக, சீதையாக, லக்ஷ்மியாக, இப்படியெல்லாம் ஏதோ ஒரு தேவதையாக 33 கோடி தேவதைகள்ல ஒருத்தராக இருந்தால் மட்டுமே இந்த ஞானத்தை இவ்வளவு நேரம் உங்களால பார்க்கக்கூடிய பொறுமையும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தியும் புத்தியும் இருக்கும். மற்றவர்களுக்கு இது கொஞ்சம் கூட புரியாது. ஸோ கடவுள் சிவபெருமான் அவருடைய உன்னதமான படைப்பு கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் தான் பெருசான பிறகு விஷ்ணுவாக மாறுகிறார் அல்லது நாராயணன் ஆகிறார். அது பதவியுடைய பேர். முதலாம் இல்லையா? ஒரு ராஜா முதலாம் சோழன், 2ஆம் சோழன், 3ஆம் சோழன்ற மாதிரி முதலாம் நாராயணன் அதான் ஆதி நாராயணன். அதே மாதிரி ஆதி லட்சுமினோ ஆதி நாராயணனால அடுத்த நாராயணன் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம் இல்லையா? அப்படியே 8 நாராயணன் வருவாங்க. ஏன்னா அங்க ஆயுள் அதிகம், 150 வருடம் இருப்பாங்க. இதே மாதிரி இங்க 12 ராமர் சீதை இருப்பாங்க. இப்ப இந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ற வெவ்வேறு பெண்களைத்தான் அஷ்டலட்சுமின்னு சொல்றோம். ஆனா நம்ம இதெல்லாம் யோசிக்கவே இல்லை பாருங்க. இதெல்லாம் கடவுளே வந்து சொல்லும் பொழுதுதான் தெரியுது. அந்த பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்குற அந்த ஞானத்தை கேட்கும் போதுதான் நமக்கே புரியுது. இந்த கதை மட்டும் இல்ல, பைபிளுக்கான அர்த்தம் தெரியுது, குரானுக்கான அர்த்தம் தெரியுது. அதை தான் நம்ம எல்லா மதத்தினருக்காகவும் நன்மை செய்யும் பொருட்டு நம்ம அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால நாங்க பைபிள் போட்டாலும் குரான் போட்டாலும் தயவு செய்து பாருங்கள், அதிலும் இந்த ஞானம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பார்க்க நமக்கு இன்னும் நிச்சய புத்தி வர ஆரம்பிக்கும். ஏன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் இல்ல. இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனுடைய ராஜ்யம் தான் இங்க நரகத்துல நடக்குது. அவன் வழிப்படி நம்ம பாவம் செய்து துக்கத்தை அனுபவிக்கும் போது இறைவனை தேடுறோம். அப்பதான் பக்தியே ஸ்டார்ட் ஆகுது. அதனால புராணத்துல என்ன பண்ணிட்டாங்க, ராவணன் பக்தியை தொடங்கி வச்சுட்டான். ராவணன் தீவிர சிவபக்தன். ஏன்னா முதல்ல சிவனை தான் வழிபடுவாங்க, அப்படி காட்டிட்டாங்க. மற்றபடி ராவணன் 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது, ராமாயணம் நடக்கவும் கிடையாது. ஸோ மொத்தத்தில் கடவுள் ஒருவர் தான். அவர் வருவதும் ஒரு முறைதான். யுகம் யுகமாக வருவேன்ட்டு கீதையில போட்டிருக்கிறது தவறு. அதுல இந்த சில விஷயங்கள் சரியானதும் இருக்கு, தவறான விஷயங்களும் இருக்கு. அதுல முக்கியமான தவறு யுகம் யுகமாக வரும். ஏன் அதுல என்ன தவறு? இங்க பண்ண தப்பு தான் அங்க வந்துடுச்சு. குரான்ல, பைபிள்ல கடவுள் ஒவ்வொரு தூதுவரா அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாரு. வெறும் தாவரத்தை சாப்பிட்டவங்க ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க கரிமீன் சாப்பிடலாம் அப்படின்னா கடவுள் சொல்லுவார்? யோசிக்கணும். அதே குரான்ல இருக்கும். நேத்து ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பேசுறதுக்கு நான் என்ன மனுஷனா? அப்ப அதுலயே சொல்லப்பட்டிருக்கு. இது கடவுளுடைய வார்த்தை. அப்ப இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறது மனித வழி. எல்லாத்திலும் மனித வழிதான் அதிகமாக இருக்கும், கீதை உட்பட. கீதை தான் முதல்ல தோன்றிய வேதம், அனைத்து வேதங்களுக்கும் தாய். அதுலேயே ஒரு மாவுல உப்பு போடுற அளவுக்கு தான் உண்மை இருக்குதுன்ற. ஒரு பக்கெட் மாவுல கொஞ்சம் உப்பு போடுவாங்க, அவ்வளவுதான் உண்மை இருக்கு. ஸோ அதே கீதையை கொண்டு, கீதையில பாத்தீங்கன்னா தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன்னு இருக்கும். இவர் தான் அந்த தலைகீழ் சிருஷ்டி மரம். மரத்தை தலைகீழ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கா, இங்க விதையாக இருப்பவர் சிவபெருமான். எந்த கீதா உபதேசம் பண்ணக்கூடிய வைணவரா இருக்கட்டும், இஸ்கான் குரூப்பா இருக்கிறோம், யாருக்காவது இது தெரியுமா? எங்க இருக்கிறாரு, அது யாரு சொல்றாங்க? பரமாத்மா, ஆத்மா, ஆத்மாவுக்கு பேர் கிடையாது இல்லையா? அது உடம்பை எடுக்கும்போது தான் பேரு. ஆனால் பரமாத்மான்றது உயர்ந்த ஆத்மா. அவரு ஆத்மாவாவே இருக்கிறனால தான் அவர் பேர் பரமாத்மான்னு சொல்லு. அவருக்கு சிவன் ஒரு பேர் இருக்குது, அந்த ஒரு பேர் மட்டும்தான். ஆனா தவறுதலாக மதங்கள்ல வந்து சிவனுக்கு 1000 பேரு, அல்லாவுக்கு 1000 பேரு, அதுவே மிகப்பெரிய நிந்தனை. ஏன்னா அப்ப 1000 பிறவி எடுத்தாருன்னு ஆயிடும். எல்லாம் கிடையாது. கடவுள் ஒரே தடவை தான் வர்றாரு. அப்பயும் தாயின் கர்ப்பத்துல சொந்த உடலை எடுக்கல.
இன்னொருத்தர் உடலை எடுத்து ஞானத்தை கொடுக்கிறார். முதல் ஞானம் நீங்க ஆத்மான்னு உணருங்க. ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மான்ற ஆத்மாக்குள்ள அந்த சக்தி நிரம்பும். வெளி உலக கவர்ச்சியில இருந்து புத்தி விலகும். உள்ளுக்குள்ளேயே ஆனந்தம் வரும். எப்ப சொர்க்கத்துக்கு போய் இல்லை, இங்கேயே வரும். இப்பவே இந்த உணர்வோட உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது சொர்க்கத்துக்கு வருவீங்க. இந்த உணர்வு எந்த அளவுக்கு அடையிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்துல வரீங்களா இல்ல லேட்டா வரீங்களான்றது நிர்ணயிக்கப்படும். ஓம் சாந்தி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஞானம் பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்படுத்தும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.